ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Naguvin Samayal. நம்ம இன்றைக்கி கேரளா ஸ்டைல் பழம் பொரி, அதாவது கடையில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டோட வீட்டிலே ரொம்ப ஈஸியாக செய்கிறது எப்படிங்கிறது தான் இப்போ இந்த சேனலில் பார்க்க போகிறோம். இப்போ இது செய்கிறதுக்கு இந்த மாதிரி 4 பெரிய வாழைப்பழமாக, ஏத்தம்பழம்னு சொல்லுவாங்கள்ல, நேந்திரம் பழம், அந்த பழம் தான் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி பெரிய சைஸ் பழமாக 4 பழம் எடுத்துக்கோங்க. நல்ல பழுத்த பழமாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கருப்பாக இருக்கிறது தான் நல்ல பழுத்த பழம். இதோட வெயிட் பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட 1/2 கிலோ இருக்குது. நான் 1/2 கிலோ பழத்துக்குள்ளே அளவு தான் இப்போ வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறது. ஒரு க்ளீனான ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 3/4 கப் அளவுக்கு மைதா எடுக்கிறேன். 3/4 கப் அளவு சேர்த்தோம்னா சரியாக இருக்கும். இது 1 கப்பு மெஷர்மெண்ட்டு. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இந்த அரிசி மாவு வந்து வறுத்ததாக இருந்தாலும் பரவாயில்ல, வறுக்காதாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த மாவு வேணாலும் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம வந்து இடியப்ப மாவு இருந்ததுன்னா கூட அதை கூட இதுக்கு பதிலாக யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்க்குறேன். பேக்கிங் சோடா வந்து சேர்க்குறதுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்படி பேக்கிங் சோடா சேர்க்க வந்து விருப்பம் இல்லை அப்படின்றவங்க இந்த மாவை வந்து நல்லா கரைச்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 1 மணிலேருந்து 2 மணி நேரம் வரையிலும் நல்லா புளிக்க வச்சுட்டு செஞ்சோன்னாக்கா பேக்கிங் சோடா சேர்க்க வேண்டாம். அப்படி இல்லைனாக்கா நம்ம உடனே செய்கிறதுனா பேக்கிங் சோடா சேர்த்தோம்னா தான் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இதுவாக வரும். இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். அதுக்கப்புறம் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கலாம். நம்ம பழத்தோட டேஸ்ட்டை பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு பழம் வந்து இனிப்பாக இருக்கும், ஒவ்வொரு பழம் வந்து இனிப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி அது பழத்தோட டேஸ்ட்டை பார்த்துட்டு ஜீனி வந்து சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இந்த இனிப்பே கரெக்டாக இருந்தது. அப்புறம் 1/8 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்க்குறேன். மஞ்சப்பொடி சேர்க்க தேவையில்லைன்னாக்க நீங்கள் வந்து சேர்க்காமலும் கூட செய்யலாம். மஞ்சப்பொடி சேர்த்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, கலர் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கேசரி பவுடர் இருந்ததுனா கூட சேர்க்குறதுனால சேர்த்துக்கலாம். அப்புறம் இட்லி மாவு வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இட்லி மாவு அப்படி இல்லைன்னா தோசை மாவு கூட சேர்த்துக்கலாம். அப்படி எந்த மாவுமே உங்கள்கிட்ட இல்லைனாக்கா ஆப்ப மாவு இருந்ததுன்னா ஆப்ப மாவு கூட சேர்த்துக்கலாம். ஆப்பம் மாவு வந்து ஆப்பம் எப்படி செய்கிறதுங்கிறது ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். தெரியாதவங்களுக்கு அந்த லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த இட்லி மாவு சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கை வச்சு பிசைஞ்சுக்கோங்க. அதே கப்பில் அந்த மாவு எடுத்து அதே கப்லேயே 3/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். அந்த தண்ணியை எல்லாத்தையும் சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒரேடியாக எல்லா தண்ணியும் சேர்த்துடக்கூடாது, நம்ம தேவைப்படுற தண்ணியை மட்டும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து பிசைய மாவு வந்து நல்லா இதுவாயிடும். இந்த மாதிரி அடித்து பிசையணும் மாவை. அப்போ தான் நல்லா நம்மளுக்கு வந்து அந்த பழம்பொரி வந்து நல்லா டேஸ்ட்டு, நல்லா புஷ்ஷுன்னு உப்பியும் வரும், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்து இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா அதில் வந்து ஒட்டி பிடிக்கணும்னு நம்மளுக்கு அந்த பழத்தோட, அதனால் இந்த மாதிரி அளவை பார்த்துக்கோங்க. நம்ம எடுத்த தண்ணியிலே 1 டேபிள் ஸ்பூன் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி மிச்சம் இருக்குது. எல்லாத்தையும் ஊற்றலைன்னா இப்போ 4 பழம் எடுத்துருந்தோம்ல, அந்த பழத்தை வந்து இந்த மாதிரி தோலையெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா இந்த சைடு அந்த சைடு நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அப்படி நடுவில் நேரே கட் பண்ணுறேன். இதை வந்து 2-3 பீஸாக அப்படி இல்லைன்னா 4 பீஸாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ரொம்ப மெல்லிசாகவும் கட் பண்ணாதீங்க, கொஞ்சம் தடிமனாகவே இருக்கட்டும். நான் வந்து இன்றைக்கி 3ஆக தான் கட் பண்ணியிருக்கேன். இதை கூட இன்னும் ஒன்று பண்ணுறதுனா பண்ணலாம், ஆனால் நான் வந்து பண்ணலை, அப்படியே வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், எல்லா பழத்தையுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. சின்ன பழம் வந்து கொஞ்சம் கனிஞ்ச மாதிரி வந்துருச்சு, பெரிய பழம் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஆனால் நல்ல பழுத்த பழமாக இருந்தால் தான் இதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட் கூடுதலாக இருக்கும். இப்போ அது பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் வந்து காய வச்சுருக்கேன் அடுப்பில். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நம்ம வச்சுருக்க பழத்தை வந்து அந்த மாவில் அப்படி முக்கி எடுத்துடணும். அந்த நல்லா வந்து அது வந்து ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி திருப்பி விட்டு கவர் பண்ணிவிட்டு அது சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. ஃபஸ்ட்டு ஒரு இது போட்டு எடுத்துட்டேன், 2வது இது இப்போ போட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி நல்லா வெந்து அந்த மஞ்சப்பொடி சேர்த்ததுனால இந்த மாதிரி கலர் வரும். நம்ம மஞ்சப்பொடி சேர்க்கலைன்னா இந்த மாதிரி கலர் வராது. இது வந்து இங்கே ரமதானில் டயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ரோட்டில் எல்லாம் சைடில் போட்டு வச்சுருப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கேரளாக்காரவங்க இருக்காங்க, அவங்க சொல்லி கொடுத்தாங்க இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வீட்டிலே செய்யுங்கன்ட்டு. நான் ட்ரை பண்ணி எனக்கு ரொம்ப பிடிச்சது, அதனால் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவை. பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குதுன்னு, அப்படி புஷ்ஷுன்னு வரும். நல்ல இந்த மாதிரி கோல்டன் கலராக வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துடணும். இப்போ எல்லாத்தையுமே வறுத்து எடுத்தாச்சு பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு பழம்பொரி வீட்டிலேயே. இது கடையில் வாங்குற மாதிரியே அவ்வளோ ஒரு நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல இதுவாகவும் இருந்தது. எப்படி சொல்கிறதுன்னு தெரியவே இல்லை, அந்தளவுக்கு ரொம்ப சூப்பர் டேஸ்டியாக இருந்துச்சு. வீட்டில் செஞ்சதுன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. பாருங்கள், உள்ளரையும் நல்லா வெந்திருக்குது, சூப்பராக இருக்குது. ரொம்ப சூடாக இருக்கிறதுனால பிக்க கூட முடியல.
இதே மாதிரி நிறைய கேரளா ரெசிபிஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது. தெரியாதவங்களுக்கு அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கங்க. இந்த பழம் பொரி வந்து எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதுனாக்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு. இதுவரையிலும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.